சில எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இட்ஸ் நாட் பர்மனண்ட். ஸோ இது ஒரு எஃப்எஃப். ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பெண்டிங் வச்சது போடுறியா நீ அப்படின்னு கேட்பீங்க. அதனால் இதுவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷனில் நிறைய பேர், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கெண்ட் ஆனால் ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. ஸோ எல்லாருமே பணக்கார பசங்க தான். ஒரு பக்கம் கப்புள்ஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் சரக்கு அடிச்சிட்டு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல்லலாம் ஒரு மாதிரி விளையாடிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்டே ஸோ அந்த மாதிரி ஒரு வைபான ப்ளேஸு. ஸோ அந்த ப்ளேஸ்க்குள்ளே ஜங்குக் அப்படியே ஸ்லோவாக வர மெதுவாக. ஸோ ஏற்கனவே அங்கே ஜிம்முனும் ஹானும் உட்காந்துருப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. மச்சான், அங்கே இருக்குல்ல ஒரு பொண்ணு, அது ஒன்றே பார்த்துட்ருக்குடா, தெரில. பிச்சை மவனே, நீ வாயை மூடுறிய கொஞ்ச நேரம். நானே ஜங்குக் எங்கே காணம் தேடிட்டுருக்கேன். அவன் என்ன நோட்டுறா, இவன் என்ன பார்க்கலான்ட்டு. வாயை மூடு கொஞ்ச நேரம். யானு நிஜமாக தான்டா சொல்கிறேன். அவன் ஒன்று லுக்கு விட்றாடா. நீ வேணா பால் சினிமா வந்துருப்போ, நீ வேணா போய் பார்ப்போ. என்னை சும்மா தேவையெல்லாம் பார்க்கக்கூடாது. டே நடிக்காதடா. எவ்வளோ பெரிய நீ ஆள், என்கிட்டே அவன் நடிப்பை போடுற பத்தியா மச்சான். என்கிட்ட வேணாம். மூடுறியா கொஞ்ச நேரம். ஜங்குக்கை காணோம். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். மயிரே, ஃபோன் பண்ணியா? நீ பண்ணு மச்சான். நான் பண்ணால் சும்மா நான் பண்ணால் வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னால் பிளாக்கே பண்ணிடுவான். நீ பண்ணால் கூட அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விடுவான். என்னடா அவன், இந்த மாதிரி இருக்க வேணாம். உன்ன மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, ஜங்குக்காகவே இருக்க மாட்டான்டா. மூடிட்டுருக்கியா? அசிங்கமாக அதை கேட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஹானும் ஜிம்முன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அமைதியாக அந்த ப்ளேஸில் உட்காடுறான். மச்சான், எங்கடா போனேன்? காணோம் தேடிட்டுருக்கோம். எங்கே போனேன் அப்படின்ட்டு 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் 2 பேருக்கும் ஆன்சரே பண்ணல அவன். ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக, ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி ரொம்ப கோவமா, அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படி உட்காந்துருக்கான். ஸோ ஆணுக்கு புரியுது, மச்சான் இப்படி என்னடா ஆச்சு, ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சா என்ன, இதுக்கு இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சுடா டேய் ஜங்குக்? மச்சான் என்னடா ஆச்சு, கண்ணா கலங்குது, என்ன ஆச்சுடா மச்சான் என்னடா ஆச்சு? வேணாமாண்டா அவனுக்கு. என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. ஜிமன் மயிர் இங்கே வாடா, இவன் அழுகுறான். எதை ஜாக்கி அழுகுறானா? ஐயோயோ, வீடியோ எடு. அசிங்கமாக கேட்பேன், மூடிக்கிட்டு வா. மச்சான் சீரியஸாக அழுகுறானா? ஆமாண்டா அழுகுறான். பாடு, எதுக்குடா அழுகுறா? ஹானு என்னடா ஆச்சு, என் ஃபேஸை பாரு ஃபஸ்ட்டு நீ அப்படின்ட்டு கீழே உட்காந்து ஹான் ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணி, மச்சான் இங்கே பாடுறா, எதுக்குடா அழுகுற மச்சான்? அது நான் வேணாமாண்டா அவனுக்கு. என்னடா சொல்கிற, எனக்கு புரியல. உனக்கு புரியலையாடா? அவனுக்கு நான் வேணாமா? வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கான், நான் நொட்டிட்டான், அவன் பின்னாடி போயிட்டான். போதுமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுமா? ஜங்குக் என்னடா சொல்கிற? எனக்கு பிரேக்கப் மாதிரி ஆயிடுச்சா, புரியுதா? மச்சான் என்னடா சொல்கிற? ஜிமன் என்ன? மச்சான் என்னடா சொல்கிற, பிரேக்கப் ஆகிடுச்சா? இல்லை எனக்கு புரியல. என்னடாச்சு? ஃபோன் பண்ணி நொட்டிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டான்ல, நானும் சந்தோஷமாக போனேன்டா. அங்கே ஒருத்தன் பக்கத்தில் பிசரிச்சுட்டு நிற்கிறான்டா. நானும் போய் என்னன்னு கேட்டேன், கோவப்பட்டேன், அடித்தேன் அவனை. ஒரே வார்த்தையில் நீ எனக்கு வேணான்ட்டான்டா. அதை நான் தான் அவன் பின்னாடி போனேன்னாடா. அவனை தானே பின்னாடி வந்தான். நான் எதுவும் தேடி போகலையே மச்சான். தேடி வர்றதும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துது? வலிக்குது மச்சான், முடியலை. ஜங்குக், நீ ஜங்குக்டா, அழுகக்கூடாது. பார்க்குறாங்கடா.
காலேஜோட புள்ளியே நீ தான், இப்படிக்கும் தொட்ட மாதிரி அழுதுட்ருக்கா. பாரு எல்லாம் நம்மள தான் பார்க்குறானுங்க. நம்ம மேன்ஷன் ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் பார்ட்டி பண்ண வந்து லூசஸ். இவனுங்க முன்னாடி அழுகிறான்னு பச்சையாக தான் கேட்டுற போகிறான். ஃபஸ்ட்டு நீ பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஓரமாக கூப்பிட்டு போகிறான் ஹானு. ஸோ ஜிம்மனை பின்னாடியே வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப பர்ஸ்டட் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறான் ஜங்குக். ஸோ அப்படியே ஹானை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறான். ஏன்னா ஜங்குக் பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங், எதுக்குமே அழுக மாட்டான். இந்த காலேஜோட புள்ளியே அவன் தான். ஸோ எல்லாம் ரொம்ப கெத்தான பையன் அவன், எதுக்கும் பயப்படாத ஒருத்தன். ஆனால் இப்போ லவ் ஒன்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். டேய் ஜிம்மனா வண்டி எடுறான், அந்த மயிரை போய் பார்த்துக்கலாம். என்ன தைரியம் மயிர் இருந்தா ஜங்குக்க வேணான்னு சொல்லியிருப்பான் அவன். என்ன ரைட்ஸ்டா இருக்குது இப்படி என்ன பண்ணிட்டான்? இவளா தேடி வருவாங்க, இவனாலும் விட்டுட்டு போவானுங்க. இவனே பணம் தூக்கி போட்டு போவேன். என் மச்சான் என்ன குப்பையா? வா ஜிம்மனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஜிம்மனை. ஸோ ஜிம்மனை பைக் எடுக்க போகிறான். இப்போ ஜங்கு கையை பிடிச்சிட்டு வேண்டாண்டா விட்டுரு, தயச்சு பிரிக்க போய் தொலைகிறான். வேணா நல்லாவே இருக்க மாட்டான். 2 வருஷம் விடா, அப்புறா இவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டு போக முடியுது? நான் பாட்டுக்கு எதுவுமே வேணான்னு தானே இருந்தேன். நானான்னு ஒட்டிட்டு வாடான்னு கேட்டேன். எப்பட்றா ஈஸியாக தூக்கி போட முடியுது ஒருத்தரை? கேவலமாக இருக்குடா அவனை மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு. சரி விட்றா, அவன் கிடக்குறான் பாடு. நான் அவன் நாளைக்கு காலேஜ் போய் பார்த்துக்குறான். பொட்டம் நான் அசிங்கமாக வருது. என்ன போய் எப்பட்றா அவனுக்கு? நீ சும்மா பேச்சுக்கு தான்டா சொல்லுவேன் மச்சான், நீ எல்லாத்துலேயும் வர்த்துடா. எப்பறம் உன்னை விட்டு போய் டேய் எனக்கு கையை விடு. நான் போய் அந்த கிஸ் அடிக்கிற வாயை உடச்சிட்டு தான் நான் வருவேன். கையை விடு, போகாதுடா. நான் போய் யாரும் நான் யாரும் எவனையும் நம்ம லவ் பண்ண மாட்டேன். செருப்படி வாங்கினது போதும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு அழுதுட்டு. ஸோ அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக குடிக்கிறான். ஸோ அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிக்கிறான். ஸோ ஹானும் ஜிம்மனும் எதுவுமே கேட்கல. ஸோ அவன் எவ்வளோ லவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் தெரியும். ஸோ அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்த்து இந்த மாதிரி ரொம்ப குடிக்கிறான் ஜங்கு. ஸோ அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆக்சுவலி இது அவங்க மேன்ஷன் தான், பட் வந்து இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு தான், அவனோட ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இந்த மேன்ஷன் வந்து ரெண்ட்டுக்கு வாங்கியிருப்பான். ஸோ அவன் தான் இந்த பார்ட்டிலாம் வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து கேட்குறான் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அவனுக்குமே எதுவும் பதில் சொல்லலை. ஸோ அங்கே திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையன் இப்படி இருங்கடா நான் போய் பார்க்குறேன் என்ன. நீங்கள் வேறு பாடு பசங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டெய்யும் இப்போ என்னன்னு பாடுறா, பிடிச்ச மயிராகுது. கரண்ட் போனதுக்கு அப்படிலாம் கற்று வைங்க. ஏற்கனவே என் மச்சான் உடஞ்சிருக்கான், இதில் வேறு இது வேறு. நாங்கள் கிளம்புறோம்டா. டே இவ்வளோ குடிச்சிருக்கான், எப்படி கூப்பிட்டு கிளம்புவீங்க? இங்கேயே தங்கிட்டு போங்க என்ன. இரு லைட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஜங்குக் அந்த பையனோட ஃபோட்டோவே பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பர்ஸ்டடாக அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல ஹானால். ஸோ எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவனுக்குமே ரொம்ப டியர்ஸாக வருது. ஸோ ஜிம்மனுக்கும் கூட. ஸோ அவனை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணுன்னே தெரில. ஒரு மாதிரி சாக போட்டா அப்படின்ட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹான் கன்னத்துலேயே ஒன்று விடுறான். மயிறு சிவனுக்கும் நடக்காத உனக்கு நடந்துருச்சு. நீ ரொம்ப பெரிய ஆள்றா, உன் பர்த்து என்னன்னு உனக்கே தெரியும். உன்னை பற்றி சாப்பிட்ற மாதிரி பிடிங்கன்னு பேசிகிட்டு இருந்த இங்கே தான் இருக்குது கண்ணாடி பாட்டில் விட்டு சொருகிடுவான் பார்த்துக்கோ, மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் ஹானு. பட் முடியல. ஸோ அப்போது அங்கே ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக கையில் கேண்டில் எடுத்துகிட்டு சிக்கி கிட்ட தான் வரான். ஸோ அவன் ஃபேஸில் அந்த லைட் படுது, கேண்டில் லைட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தவன். ஸோ அந்த லைட் ஃபோக்கஸ்க்கு அப்புறம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா டே தான் இருக்கான். ஸோ டே அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த லைட் வெளிச்சத்தில். ஸோ அவன் அப்படியே ஜங்குக் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கண்ணில் ஸ்டில் இன்னும் டியர்ஸ் இருக்குது. அவன் கையில் பாட்டிலை வச்சுட்டு சாக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது ஹானு அவனை பார்த்துட்டு டேய் என்ன பார்க்குற, இவன் தானே எடுத்துகிட்டு வர சொன்னா, வச்சுட்டு போ
நீ என்ன லுக் விட்டுட்ருக்க, போடா அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். ஸோ அவனும் வச்சுட்டு ஜங்கு கிட்ட வரான். ஸோ ஜங்குக்கை பார்த்து, நீங்கள் தானே ஜங்குக், உங்களை பற்றி இவன் சொல்லியிருக்கான், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் காலேஜோட புள்ளியாமே, கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை எனக்கு பிடிக்கும், உங்கள் கேரக்டர் பற்றிலாம் சொல்லியிருக்கான், வீட்டில் வந்து பேசுவான், கேட்டிருக்கேன். நான் யாருன்னு கேட்குறீங்களா? நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவன். நானும் அடுத்த இயர் காலேஜ் தான் வர போகிறேன். ஏன் அழுகுறீங்க? கண்ணெல்லாம் வேர்வையாக இருக்குது. நீங்கள் அழுக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு யாங்க சொன்னால், ஆனால் நீங்கள் என்னென்ன இப்படி அழுகுறீங்க? அச்சோ இதான் கஷ்டமா அப்படின்ட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறான். ஸோ அவனை எதுவுமே சொல்ல தோணலை ஜங்குக்கு. ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குது ஜங்குக்கு. ஸோ அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு இந்த மாதிரி டியரி ஐஸோட டிவியே பார்க்குறான். இல்லை என்ன ஆச்சு, ஏன் அழுகுறீங்க? யாராவது அடிச்சிட்டாங்களா அவங்கள? இல்லை எதாவது காயப்படுத்திட்டாங்களா? ஹர்ட் ஆச்சா? யாராவது எதாவது பண்ணாங்களா? சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதுக்கெலாம் போய் அழுகுவாங்களா? எல்லாமே பர்மனெண்ட்டாக இருக்காது சரியா? இட்ஸ் நாட் பர்மனெண்ட். எல்லாமே ஒரு கட்டத்தில் போயிடும்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பெயின் போயிடும் அப்படின்ட்டு ஜேகேவோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு, கவலைப்படாதீங்க பெயின்லாம் போயிடும், நான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவன் ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லணும்னு தோணலை. ஒரு மாதிரி ஸ்டில் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஹானும் ஜிம்முன்னு பார்க்குறாங்க, யாரா இவன் அப்படின்ட்டு. ஸோ அவன் இப்படி பேசுறதை பார்த்துட்டு ஹானுக்கும் ஜிம்முனுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை. ஏய் உன் பேர் என்னடா? என் பேரா கிம்டே. நல்லா இருக்க பேர்? நல்லா தான் இருக்குது. எதுக்கு இவன்ட்ட வந்து திடீர்னு இப்படி பேசுகிறா? அதுவா, இவர்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் ஹான் வந்து யாங் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், இவங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனக்கு இவரை பார்க்கணும் பேசணும்னு தோணுமா, அதான் இவரை பார்த்துட்டும் பேசணும்னு தோணுன்னு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரி நீ யார்? எங்கே வேலை பார்க்குறியா? மேடு, நான் இங்கே வேலை பார்க்குறேங்க. ஓ காலேஜ் படிக்க போகிறேன்ற? அது வந்து அப்படின்ட்டு அவன் ஸ்மைலிங் ஃபேஸோட சொல்லலான்னு வரும்போது யாங் பின்னாடி வந்து அடிக்கிறான் அவன் மண்டையிலேயே. ஏய் என்னடா, என்ன உனக்கு எங்கள் பேச்சு? கேண்டில் கொடுத்துட்டு போன்னு தானே சொன்னேன், இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்க? எனக்கு யாரா இந்த தைரியம் கொடுத்தது? அது வந்து அது வந்து சாரி அவன்டா கேட்டான், மூட்டு போ. உடனே வந்துடுவானே, கொஞ்சம் இடம் கொடுத்துடக்கூடாது உனக்கு, இப்போ கிச்சனில் இருக்க வேலையை பாரு, இங்கே வந்து வலிப்பான் அப்படின்ட்டு யாங் வந்து திட்டுறான். ஸோ அவனை ஒரு மாதிரி டியரி ஐஸோடட்டே பார்க்குறான். மறுபடியும் அடிக்கலான்னு போகிறான். அப்போ ஹான் வந்துட்டு, டே எதுக்குடா அடிக்கிற, பாவண்டா, யார் இவன் அம்மா வேணா, ஊரே விற்றுட்டு வந்துடுவான், ஏய் எவ்வளோ வேலை பாருப்ப அப்படின்ட்டு அடித்து மாடை விரட்டுற மாதிரி விரட்டுறான். ஸோ அப்பயுமே ஸ்டில் ஸ்மைலோட சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ கேரக்டர் அப்படி 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு, ஹானுக்கும் ஜிம்மனுக்கும். ஆனால் ஜேகே ஒரு மாதிரி அப்படியே டேப்பை பார்த்துட்ருக்கான். டேய் யாரா அவன், பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான். அவனா இந்த மேன்ஷனில் வேலை செய்கிற பையன்டா, என் அப்பா அம்மாவுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இவன் அனாதை, ஏதோ குப்பத்தொட்டியிலேருந்து இவனை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பையிலேருந்து எனக்கு கொடுக்குற அதே பாசத்தை இவனுக்கும் கொடுத்து வளர்த்துட்டாங்க. எதாக இருந்தாலும் சேம் இவனுக்கும் செய்வாங்க. அதான் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சு. நாய் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துக்கணும் நீ தான் அப்படின்ட்டு விட்டு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு. இப்போ இவனை தான் நான் பார்த்துக்கிறேன். அப்பப்போ வீட்டு வேலையை பார்ப்பான். இப்போ தான் ஸ்கூலிங் முடிச்சிருக்கான். நம்ம காலேஜில் எங்கள் அப்பா அட்மிஷன் ஆன்லைன்லேயே போட்டார். இவனை படிக்கவே வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வீட்டிலே வச்சுட்டு வேலை வாங்கலாம். பார்த்தா எங்கள் அப்பா ஆன்லைனில் இவனுக்கு அப்ளிகேஷன் போட்டார், செலக்டும் ஆகிட்டான். நம்ம காலேஜில் படிக்க வர போகிறான். அதான் எரிச்சல் ஆகுது. ஓ அப்படியா, நல்ல பையன் மாதிரி இருக்கான்டா. ஆமாண்டா நல்ல பையன்தான், ஆனால் கொஞ்சம் பேக்கு மாதிரி நடந்துக்கும். சரி அதை விடு, ஏன்டா ஜங்குக்கு இப்படி அழுகிறான்? ஒன்றும் இல்லைடா, நான் லவ் பண்ணான்ல இந்த பையன், அவன் பிரேக்கப் பண்ணிட்டான். என்னது பிரேக்கப் பண்ணிட்டானா? என்னடா சொல்கிற? இப்படி மயிறு ஏட்டா கத்துற? ஏன் இங்கே இருக்க எவனுக்கு எல்லாருக்கும் தெரியணுமா? வந்து நொட்டிட்டு வந்து கேட்கணுமா ஜிக்கே என்னாச்சுன்ட்டு? அவன் டென்ஷனில் இருக்கான். உன்கிட்ட சொன்னது ஏன் அவன் கத்துவான்? போடா இங்கேருந்து மயிறு
அப்படின்ட்டு அவனை ஹான் திட்டி விட்டு அமுச்சு விட்டுறான். ஸோ ஜேகே ரொம்ப பிடிச்சதுனால மட்டை ஏறுறான். ஸோ அவனை அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது ஹான் பக்கத்தில் டே வந்து நின்றுட்டு, ஹலோ ஹலோ ஹலோ, நான் வேணா ஹெல்ப் பண்ண தூக்கிட்டு போக. நீ ஹெல்ப் பண்ணுறியா? இந்த பைத்தியக்கார பையனை எங்களாலே தூக்க முடியாது, நீ தூக்கிடுவியா? அட வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் ஒரு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஜிம்மன் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி அவனை படுக்க வச்சிடறான். இருங்க, நான் ஷூலெஸ்லாம் கழட்டி நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? தேவையில்லாத வேலை உனக்கு இது. அட பரவாயில்ல விடுங்க, இதே எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தால் நான் பண்ண மாட்டேன்னா, இவரே எங்கள் கெஸ்ட் மாதிரி தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் எல்லாம் ஷூலேஸ்லாம் கழட்டி விட்டுட்டு கோட்லாம் கழட்டி விட்டுட்டு அவனை படுக்க வைக்கிறான். ஸோ ஹான் அப்படியே ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவனே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சொல்லிட்டு அப்படியே ஹான் போய் சுரண்டான். டேய் என்னடா எதை நீ போகலையானோ? அது அண்ணா. என்னடா என்ன? இல்லை, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி குடிச்சிருக்காரு? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதான் கேட்குறேன், சொல்லுங்களேன். டே ஜெமினா, எனக்கு இப்போ வெளில வந்து துரத்துறியா இல்லையா நீ? டி என்னடா வாய் ஓர பேசுகிற? யார் அந்த ரைட்ஸ் கூப்பிட்டா? இப்போ போறியா இல்லை ஏங்க கூப்பிட்டா? ஐயோ, அவன் வந்து அந்த மண்டையில் அடிப்பான், வேணாம் நான் போயிடுறேன். அண்ணா எனக்கு மட்டும் அதை சொல்லுங்க அண்ணா. அவன் ஏன் அப்படி பிடிச்சிருக்கான்? அவனா? ஏய், வாயை உடச்சிருவேன். சரி ஜங்கு அண்ணன் கூப்பிட்றா ஒழுங்கா. அண்ணாவா? எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவர் என் க்ரஷ்ஷு தெரியுமா, அப்பெல்லாம் கூப்பிட மாட்டேன், போங்க. இது க்ரஷ்ஷா? நிறைய உனக்கு க்ரஷ்ஷா? ரொம்ப பிடிக்கும். பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் அவர் கேரக்டரை சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் கேட்குறேன். பிரேக்கப் ஆகிடுச்சு. ஐயோ, பிரேக்கப் ஆகிடுச்சோ? அச்சோ. டேய் என்னடா கதையை சொல்கிறேன், ஏதோ தவக்கால் குட்டிக்கு தவழ்கிற மாதிரி இப்படி தத்திட்டுருக்க. கம்முன்னு காலில் விழுந்துச்சுன்னா மறுபடியும் ஆட்டம் ஆரம்பிச்சிருவான். இப்போ தான் நாங்களே அமைதியாக படுக்க வச்சுருக்கோம். சரி நான் முடிக்கிறேன். ஐயோ, இப்படிப்பட்ட மனுஷனை இப்படி விட்டு போக மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஒரு மாதிரி பாவமாக ஜெங்கேவை பார்க்குறான். ஸோ ஹான் அதை பார்த்துட்டு, அதான் பாரு இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்குங்க, ஒரு சில நாய்ங்க, செல்லாது. ஆமாம், அந்த நாய் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுங்களேன். ஏய், நல்லா எதுக்குடா உனக்கு? அட சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, எதுக்கு உனக்கு? ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான் ஹான்கிட்ட. ஸோ ஹானும் சரி என்னடா உனக்கு லவ் ஸ்டோரி சொல்லணுமா? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இல்லை. என் பின்னாடி ரொம்ப வருஷமாகவே ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தான், ஒரு 6 மாதமாக. இவனும் பேனா போன்னு துரத்தின்ட்டு கல்லால் கூட அடித்து பார்த்துட்டான். ஆனால் அந்த பையன் போகலை, ரொம்ப லவ் பண்ணான். சரி நம்மளுக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் லவ் பண்ணான். நிறைய வெளியில் சுற்றுனாங்க, நிறைய வேலைத்தனம் பண்ணாங்க. புரியுதா அவனுக்கு? நிறைய வேலைத்தனம்னா என்ன பண்ணாங்க? ஏய், தெரியாத மாதிரி ஆக்டிங் கூடாதுடா. ஓ அதுவா, புரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இவன் கிஃப்ட்டு பண்ணுறதும் அவன் கிஃப்ட்டு பண்ணுறதும். மோஸ்ட்லி இப்போ வந்தால் நிறைய எஃபர்ட் போட்டான். அவன் எஃபெக்ட்லாம் கம்மி தான். ஆனால் அந்த நாய் இப்போ வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணியிருக்கு. அதை இவன் பார்த்துட்டு ஏண்டான்னு கேட்டதுக்கு பிரேக்கப்னு சொல்லியிருக்கு. இது புறம்போக்கணும், அவனுக்கு காலேஜ் தானே வரும், வச்சு செஞ்சு விட்டுறேன் இருக்கு அவனுக்கு. ஐயோ சரி, ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹானோட கையை பிடிச்சிட்டு கேட்குறான். ஹான் கையை தட்டிவிட்டு, ஏய் என்னடா ஓவரப் பண்ணுற, நீ எந்திரிச்சு போ ஃபஸ்ட்டு, நான் எங்கே கூப்பிடவா? இல்லை நான் போயிடுறேன், ஒரு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமாம் இங்கே வா நீ ஃபஸ்ட்டு. ஏமா எப்படி உனக்கு க்ரஷ் வந்துச்சு? அதான் சொன்னனே க்ரஷ்ஷுன்னு, அப்புறம் என்ன? ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே இப்படி கேட்கும்போது. அப்போ ஜிம்மன் வந்துட்டு, ஏய் என்னடா இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவியா? ஆமாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அதான் கவலைப்படாதீங்க, நான் அவரை பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? எப்படிடா பார்த்துப்ப? நீ குழந்த மாதிரி அப்படின்ட்டு சொன்னதும் இந்த வேர்டு வந்து ஜங்கு காதில் விழுகுது. ஸோ அவன் லைட்டாக அப்படியே வந்து கண்ணை முழிக்கிறான்.
ஸோ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றான். ஸோ ஜங்குக்கு அப்படி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு எந்திரிச்சு டீவை பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படி பார்க்குறான். ஸோ டீ வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வச்சுட்டு சொருகுது அவனுக்கு. அப்படின்னு நிற்கவே முடியல. ஸோ ஒரு மாதிரி வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ எதுவுமே யோசிக்கலை. போயிட்டே அந்த வாமிட் அவன் கையில் பிடிச்சிடுறான். எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு எதுவுமே இப்போ நினைவிலே இல்லை ஜங்குக். ஸோ ஒரு மாதிரி இதில் தான் இருக்கான். ஸோ வாமிட் ஃபுல்லாக எடுத்துறான். அவன் ஷர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துட்றான். ஸோ அதெல்லாம் வாஷ் பேஷனில் அள்ளி போட்டுட்டு ஜங்குக்கை அப்படி கூட்டிகிட்டு வரான். ஸோ 3 பேரும் தான் அப்படியே ஹெல்ப் பண்ணுறாங்க ஜங்குக்கு வந்து ஷவர் பண்ண. ஸோ அவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவனை தூங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ லைட்டாக வந்து ஜேகேக்கு போதை தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேகேக்கு டேவை பார்க்கும்போது அந்த பையன் ஃபீல் வரும். ஸோ அவன் படுத்திருப்பான். ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து டேவோட கையை பிடிக்கிறான். ஸோ டேவும் ஒரு மாதிரி லைட்டாக பயத்தோட அப்படி திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லை ஜேகே, பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்த பெயின் தான். பட் இது இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு அவன் கையில் தட்டி கொடுக்குறான். ஸோ ஜேகே எதுவுமே யோசிக்கலை. ஸோ அவனுக்கு ஜேகேக்கு இப்போது கண்ணுக்கு வந்து அந்த பையன் மாதிரி தான் தோணுது. அதாவது லவ் பண்ணல அந்த பையன் மாதிரி தான் தோணுது. ஸோ உடனே கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான் ஜேகே. ஏன்டா என்னை விட்டு போனேன்? ஏன் போனேன்? நான் என்னடா பண்ணேன்? அது ரீசன் சொல்லிட்டு அது என்னை விட்டு போயிருக்கலாம்ல. ரீசனே கூட இல்லாமல் எப்போ நீ விட்டு போகலாம், இப்படி விட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ அவன் நிற்க கழுத்தை பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப நெரிக்கிற மாதிரி பண்ணுறான். ஸோ டேவால் சுத்தமாக மூச்சு விட முடியல. ஸோ நானும் ஜிம்மன் தான் அவனை பிடிச்சி இழுத்து ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு ஜங்குக்கை வந்து சமாதானப்படுத்தி அவனை தூங்க வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போடா. அவனுக்கு உன்னை பார்க்கும்போது அவன் ஞாபகம் தான் வருது போல். சை, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ. அதெல்லாம் நாளைக்கு காலேஜ் தானே வருவேன், பார்த்துக்கலாம் போ. அவனை இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம் போ. அதெல்லாம் அண்ணா, போடா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வந்து டேவை வந்து அமுச்சு விடலான்னு பார்க்குறான். அப்போ உள்ளே வந்துடுறான். ஸோ எங்கே பார்த்தோன்னே டேக்கு அந்த ஸ்மைல் அப்படியே போயிடுது. இங்கே என்ன பண்ணுற? இன்றைக்கி என்னடா இங்கே வேலை? கீழே அவ்வளோ வேலைக்கு இருக்குது, அதெல்லாம் பக்கமாக இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி திருகுறான். அதை வந்து ஹான் பார்த்துட்டு டே என்னடா பண்ணுற? மச்சான் நீ கம்முன்னு இரு, போ. கீழே போயிட்டு டைரெக்டாக எங்கே வரணும்? வலிக்குது. எங்கே வரணும்? ரூமுக்கு. ரூமுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல, போ அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி திருகி கீழே அமுச்சு விட்டுறான். ஸோ எங்கே பார்த்து ஆனை ஏன்டா அவனை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? பார்க்க குழந்த மாதிரி இருக்கான். அதெல்லாம் விட்றா, முதல்ல நீங்கள் ஜேகேக்கு என்னன்னு பாருங்கள். சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஏதோ சவுண்டு கேட்டு சின்னவன் நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஒரு மிட் நைட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக எங்களோட ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே ரூமுக்கு போயிட்டு அவன் ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு ஒரு மாதிரி முட்டி போட்டு உட்காடுறான். ஸோ அங்கே தான் இருக்கான். ஸோ அவன் கையில் பெல்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு செம்மையாக அடிக்கிறான். ஸோ எதுவுமே கத்தலை, ஏன்னா வீட்டில் எல்லாம் இருக்காங்க, கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கட்டலை. ஸோ ஒரு மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் டேவை. ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப அடிப்பான். ஸோ அவனை அடிக்கலை அப்படின்னா அந்த நாளே வந்து எங்களுக்கு போகாது. ஸோ அவன் தினைக்கும் ட்ரிங்க் ஊற்றி கொடுத்து அவனை தூங்க வைக்கிறது தான் டேவோட வேலை.
ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் ரொம்ப தாங்கிட்டு தான் டே இங்கே இருக்கான். பட் இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போகணுன்னு கூட டேக்கு தெரியாது. ஸோ அதனால் அவனும் வேறு வேலை இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் கத்துனா கூட வெளில கேட்காது. ஏன்னா அது வந்து ரூம் அப்படி. ஸோ அதனால் அவங்க அவ்வளோவும் கத்த மாட்டான். ஸோ ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது ஹானுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கீழே வரான். ஸோ கீழே வந்து தண்ணி எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் தேடிட்டுருக்கான். ஸோ அப்போது கிச்சனில் ஒரு மூலையில் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கீழே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்தோன்னே ஹானுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஜெய், இந்த டைமில் எவன்டா அவன் ஃப்ரிட்ஜுக்கு கீழே உட்காந்துருக்கான்? ஐயோயோ, பயமாக இருக்கே அப்படின்ட்டு அவனும் மெதுவாக கிட்ட போகிறான். ஸோ கிட்ட போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு முடியை வச்சு போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தின்னுட்ருக்கு. அதை பார்த்தோன்னே ஆன்னு கத்துறான். ஏய் பைத்தியம், யாரடி நீ அப்படின்ட்டு. ஏய் கத்தாத அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து வாயை க்ளோஸ் பண்ணி அவனை அப்படியே லாக் பண்ணிக்குது ஹானை. டீ இதுக்குள்ள இப்போ கத்துற? வாய மூடு. யாரு நீ, புதுசாக இருக்க? ஏய் ஃபஸ்ட்டு கையிடுறி வாயிலேருந்து அப்படின்ட்டு அவன் கையை எடுத்துட்டு ஸோ அந்த பொண்ணை இப்போ லாக் பண்ணுறான். ஏய் நீ யார்றி? என்ன புதுசாக இருக்கா? நீ யார்றா ஃபஸ்ட்டு? இது எங்கள் வீடு. உன் வீடா? இது எங்கள் வீடு. டீ ஃபஸ்ட்டு இந்நேரத்தில் நீ என்னடா இங்கே பண்ணுற? நீ இங்கே என்ன பண்ணுறியா? ஏய் லூஸு, அதை நான் கேட்குறோம். நீ யார் ஃபஸ்ட்டு? இந்நேரத்தில் பீ மாதிரி உள்ளே உட்காந்து என்னடி பண்ணிட்டுருக்க? அது ஃப்ரிட்ஜுக்கிட்ட பயந்தே போயிட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்து இன்னொரு செத்தே போயிருப்பேன். இப்போ என்ன செத்தா போயிட்டேன்? இல்லை உயிரோடு தானே இருக்க. வாய் பேசாத, சாரி நீ. நான் எங்கோட தங்கச்சி. நீ யாரா? நான் எங்கோட ஃப்ரெண்டு. உன்னை பார்த்ததே இல்லையே. காலேஜ் ஓப்பனிங்கல்ல, அதான் வந்திருக்கேன். ஓஹோ, உங்களோட தங்கச்சியா? சரி, இந்நேரத்தில் நீ என்னடி இங்கே பண்ணுற? அதெல்லாம் ஏன்டா உன்கிட்ட சொல்லணும். சொல்கிறியா இல்லையா? ரொம்ப பசிச்சு பாட்டின்னு சொன்னாங்க. நான் ஃபுல்லாக தூங்கிட்டேன். வந்து பார்த்தா ஒன்றுமே காணோம். ஃப்ரிட்ஜில் தான் இருக்கான்னு பார்த்து நானும் வந்தேன். இதுக்குன்னு மோகினி பிசாஸ் மாதிரி எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுப்பேன் எனக்கு. சை, பயந்தே போயிட்டேன். போய் தலைந்தடு அப்படின்ட்டு தலையை தட்டி அப்படியே அமுச்சு விட்றான். ஸோ அந்த பொண்ணு ஹானை பிடிச்சிட்டு, ஒய் என்னடா என்ன வாய் வர பேசுகிற? அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்கிட்ட வாய் ஆடின நான் யாருன்னு காட்டிடுவேன். நெடி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹான் கிட்ட வர அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ 2 பேரும் ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க. ஸோ ஹான் கீழே, அந்த பொண்ணு மேலே. ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஹானோட ஐஸையே பார்த்துட்ருக்கு. ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.